ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேலண்டர் ப்ராப்ளம்ஸில் டைப் 2 கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணது பார்க்கலாம். டைப் 2 கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த டே ஆன் எ பர்டிகுலர் டேட் வென் ரெஃபரன்ஸ் டே இஸ் நாட் கிவன். டைப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டே கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பட் இங்கே ரெஃபரன்ஸ் டேவை கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம எப்படி ஒரு ப்ராப்ளம் கேலண்டர் ப்ராப்ளம் கொடுத்தா இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போது கொஷின் நம்பர் 1 என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த டே of the week on 26th January 1950. அப்போ 26th January 1950 என்ன டே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி, இப்போது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த பேசிக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதாவது 400 இயர்ஸ் வந்துன்னா எவ்வளோ ஆட் டேஸ் வரும், 300 இயர்ஸ்க்கு எவ்வளோ ஆட் டேஸ் வரும், 200 இயர்ஸ்க்கு எவ்வளோ ஆட் டேஸ் வரும், 100 இயர்ஸ்க்கு எவ்வளோ ஆட் டேஸ் வரும், அதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, அதை வச்சு நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். சரி, இப்போ பாருங்கள், 400 இயர்ஸ்க்கு சரியா, முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இந்த 1950 இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 1600 + 300 + 59 இதை மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ 400 இயர்ஸ்க்கு நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னா 0. சரியா? அப்போ 400 × 4 எவ்வளோ, 1600. இப்போ 1600 இயர்ஸ்க்கும் ஆட் டேஸ் எவ்வளோவா இருக்கணும், டெஃபினட்டாக 0வாக தான் இருக்கணும். 400 இயர்ஸ்க்கு 0னா 400 × 4, 0 × 4 0 தான். ஸோ இப்போ 1600 இயர்ஸ்க்கு நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 300 இயர்ஸ்க்கு, ஓகே, 300 இயர்ஸ்க்கு ஆட் டேஸ் எவ்வளோ இதுக்கு முன்னாடியே சால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நான் சொல்லியிருக்கிறேன் பேசிக்ஸில், அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ 300 இயர்ஸ்க்கு ஆட் டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் 1. சப்போஸ் 1600 முடிஞ்சாச்சு, 300 முடிஞ்சாச்சு, அப்போ 1900 வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம மீதி எவ்வளோ இருக்குது, 59 இயர்ஸ். சரி, இப்போது 59 49. ஓகே, 1950 தானே. ஸோ 1950னா 49, 1947, 1949 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 1049. ஓகே, 1949 49 இயர்ஸ்க்கு எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆட் டேஸ் நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இன் 49 இயர்ஸ். 49 இயர்ஸ்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இந்த 49 இயர்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லீப் இயர்ஸுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டினரி இயர்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 49 4 ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸாக்டாக எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும், 12 டைம்ஸ். 12 4s are 48. ஓகே, அப்போது 49 இயர்ஸில் 12 லீப் இயர் இருக்குது, அப்புறம் 37 ஆர்டினரி இயர் இருக்குது. ஓகேவா? சரி, சரி, இதுக்கு முன்னாடி பேசிக்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லீப் இயர், ஒரு லீப் இயருக்கு 2 ஆட் டேஸ். ஓகே, ஒரு லீப் இயருக்கு 2 ஆட் டேஸ். சரியா? லீப் இயர் வந்தால், அதாவது லீப் இயர் வந்தால் அந்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆட் டேஸ் எக்ஸ்ட்ரா வரும். லீப் இயர் இல்லாமல் வர வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஆட் டே எக்ஸ்ட்ரா வரும். அப்போது ஒரு இயருக்கு லீப் இயர் வந்தால் 2 ஆட் டேஸ் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னா 12 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 12 × 2 வந்து இது ஒரு 12 × 2. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒரு ஆர்டினரி இயருக்கு ஒரு ஆட் டே அப்படின்னா 37 ஆர்டினரி இயருக்கு 37. அப்போது 48 + 37. ஓகே, 48 + 37 எவ்வளோ வரும், 48 + 37 வந்து 24 + 37 61 வரும். 24 + 37 61. சரி, இது வரைக்கும் ஆச்சா. அப்போ 1949 December 31 வரைக்கும் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு 0 1600க்கு, இது ஒரு 1, இது ஒரு 61. சரி, நெக்ஸ்ட்டு இங்கே 1950 அந்த வருஷத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ என்ட்ரு ஆகும்போது எது வரைக்கும் எது கேட்குறாங்க, 26th January. ஓகேவா? 26th January 1950. ஓகே, ஆட் டேஸ் ஃபார் இந்த 26 days.
26 ஜனவரி தானே கேட்குறாங்க. இப்போ 26 டேஸ்க்கு ஆட் டேஸ் எவ்வளோ வரும்? 7 3 21. அப்போ ஆட் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 டேஸ். இது வந்து 1950. ஓகே, இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஆட் பண்ணலாமா? சரி, ஆட் பண்ணும்போது எது இதெல்லாம் ஆட் ஆகும் அப்படின்னா, சரி இப்போது இந்த ஒரு 0 ப்ளஸ் இந்த ஒரு 1 ப்ளஸ் இந்த ஒரு 61 ப்ளஸ் இந்த ஒரு 5 எவ்வளோ வரும்? 61 + 1 62, 62 + 5 67. அப்போ 67 7ஆல் டிவைட் பண்ணோம். 9 7 63. சரிங்களா? 63 போச்சுன்னா மீதி 4. 4 ஆட் டேஸ் வரும். சரி, இப்போ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் டே கொடுக்காம, சரியா, ஆட் டேஸ் வந்ததுன்னா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் இங்கே கீழே எழுதுகிறேன். சரி, ஆட் டே வந்து ஓகே, ஆட் டே 0வாக இருந்ததுன்னா, ஓகே, ஆட் டே 0 வந்துன்னா சண்டே, ஆட் டே 1ஆக இருந்ததுன்னா மண்டே, ஆட் டே 2ஆக இருந்ததுன்னா டியூஸ்டே, ஆட் டே 3ஆக இருந்ததுன்னா வெட்னஸ்டே, ஆட் டே 4ஆக இருந்ததுன்னா தேர்ஸ்டே, ஆட் டே 5ஆக இருந்ததுன்னா ஃப்ரைடே, ஆட் டே 6ஆக இருந்ததுன்னா சாட்டர்டே, ஆட் டே 7ஆக இருந்தால் சண்டே. ஸோ முடிஞ்சு போச்சா? ஒரு சைக்கிள் முடிஞ்சு போச்சா? இப்போ இங்கே என்ன வந்திருக்கு? 4 வந்திருக்கு. ஆட் டே 4ஆக இருந்தால் என்ன டே? தேர்ஸ்டே. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே. இதான் இதோட ஆன்சர். அப்போது 26 ஜனவரி 1950 வந்து டெஃபினெட்லி இட் குட் பி எ தேர்ஸ்டே. ஸோ இப்போ இது வந்து ஹிண்ட். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கினா நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் டே கொடுக்காம பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ஹிண்ட். 0 இருந்தால் சண்டே, 1 இருந்தால் மண்டே, 2 இருந்தால் டியூஸ்டே, 3 இருந்தால் வெட்னஸ்டே, 4 இருந்தால் தேர்ஸ்டே, 5 இருந்தால் ஃப்ரைடே, அண்ட் 6 இருந்தால் சாட்டர்டே, 7 இருந்தால் சண்டே. ஸோ அப்போ இங்கே 4 வந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி தேர்ஸ்டே. ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ் டே கொடுக்காம ஒரு கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறது? சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷினில் அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷின் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.